போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டினானும் புகழ்ந்திடுவேன் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டினானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ ஆவலாய்
ஏங்கிடுதே எனதுள்ளம், ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் சேர்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆஸ்திரியாவின் பிலிப் தீவு இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற இடம். அந்த தீவு பகுதியின் கடற்கரையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஆயிரக்கணக்கான பென்குயின் பறவைகள் பொந்துகளில் வசிக்கின்றன. அந்த பறவைகள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் பெரிய பென்குயின் பறவைகள் கடலுக்கு மீனை பிடிக்க கடலுக்குள்ளே வரும். ஒவ்வொரு நாளும் மாலையில் மீனை பிடித்து கொண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையாக கொண்டு வரும். அப்படி அந்த பறவைகள் திரும்பி செல்லும்போது அந்த கடற்கரையில் அவைகள் கூட்டமாக நிற்கும். எல்லா பென்குயின் பறவைகளும் கரையில் வந்ததற்கு அப்புறம்தான் அவைகள் பொந்துகளுக்கு பறக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த 100 மீட்டர் தொலைவிலெல்லாம் அந்த பொந்துகளுக்கு பறக்கும்போது ஏதாவது அந்த பென்குயின் பறவைகளை வேட்டையாட கழுகுகள் அவைகளின் கண்கள் அவற்றினுடைய நிழல்கள் பட்டால் மீண்டும் அந்த பறவைகள் கடலுக்குள்ளேயே பறந்து வந்து விடுமாம். இப்படி அந்த 100 மீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த பொந்துகளுக்கு செல்வதற்கு பல போராட்டங்களுக்கு பல முயற்சிகளுக்கு பின்புதான் அந்த பொந்துகளுக்கு அவைகள் பறந்து செல்லும். ஒவ்வொரு நாளும் இது கடலிலும் இந்த பொந்துகளிலும் இருக்கும்போது தான் இந்த பென்குயின் பறவைகள் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதாக உணர்ந்து கொள்ளுமா. ஆனால் இந்த 100 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த கடலுக்கும் இந்த பொந்துக்கும் இடைப்பட்ட அந்த பாதையை அவ்வளோ தூரத்தையும் கடப்பதற்கு அவைகள் பயங்கரமாக பயப்படுமா. அன்பானவர்களே, மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான். நாம் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு நாம் வெளியே இருப்போமானால் நாமும் பயப்பட வேண்டிய பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை நாம் உணர்கிறோம். பென்குயின்களை வேட்டையாட கழுகுகள் சுற்றி வட்டமிடுவதைப் போல நமக்கும் பல ஆபத்துகளையும் சதி மோசங்களையும் கொண்டு வருவதற்காக சாத்தான் காத்திருக்கிறான். ஆனால் பென்குயின்களைப் போல நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் நமக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலைகள் நாம் தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய வசனத்தை நாம் தைரியமாக அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். தேவன் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், இந்த பிரச்சனைகள் என்னை என்ன செய்யும், இந்த வியாதி என்னை என்ன செய்யும், இந்த ஆபத்துகள் என்னை என்ன செய்யும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட வேண்டும். அப்போது தேவன் தமது வசனத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறபடியே நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கோலியாத்தை பார்த்து சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படுகிறார்கள், சவுலும் அவனுடைய சேனைகளும் பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அவன் வருகிறான். தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை ஆராதிக்கிறவர். கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே அந்த தாவீதோடு கூட இருக்கும். இப்பொழுதும் ஆடுகளை மேய்க்கிற இடத்துல கர்த்தரை ஆராதித்து விட்டு கர்த்தருடைய பலத்தோடு கூட அந்த இடத்திற்கு தாவீது கடந்து வருகிறார். பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்,
நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 5 கூழாங்கற்களில் ஒரு கூழாங்கல்லை அவர் எடுத்தார். அதை தன்னுடைய கவனில் வைத்ததை எறிந்தான். அந்த கல் அவனுடைய நெற்றியில் பதிந்து அந்த கோலியாத்து முகங்குப்புற விழுந்தான். அன்பானவர்களே, கர்த்தர் தாவீதோடு கூடவே இருக்கிறார். அந்த தாவீதோடு கூடவே இருந்து தேவனாகிய கர்த்தர் அந்த கோலியாத்தை முறியடித்தார். அதுபோலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. எந்த மனிதனாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒரு சேனையே வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆகவே தான் எரேமியா 1:8 தெளிவாய் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, வாக்களித்த தேவன் நம்மை காக்கும்படி, நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி, நம்முடைய குடும்பத்தை காக்கும்படி அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவன் இக்கட்டு நாளில் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். 2 நாடுகளுக்கிடையே போர் முடிந்து ஒரு நாட்டில் போரில் தோல்வியடைந்த அந்த வீரர்களை இன்னொரு நாட்டில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஒரு அறையில் பூட்டி வைத்தார்கள். அப்பொழுது அந்த அறையிலிருந்து ஒரு வீரன் தப்பி ஓடினான். அதை பார்த்து அந்த இராணுவ வீரர்கள் அவனை துரத்தி கொண்டே வந்தார்கள். அவன் ஓடி ஓடி ஒரு பாழடைந்த வீட்டின் ஒரு இருண்ட அறையில் அவன் பதுங்கி கொண்டான். அங்கிருந்து ஆண்டவராகி இயேசுவை நோக்கி பார்த்து அவன் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த ஒரு சிலந்தியானது அந்த வீட்டின் வாசலில் வலையை பின்னி கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த வலையானது அந்த வீட்டின் வாசலை முற்றிலும் அடைத்திருந்தது. அவனை தேடிக்கொண்டே வந்த வீரர்கள் அந்த பாழடைந்த வீட்டின் முன்னால் நின்றார்கள். அவனை எங்கேயுமே காணாததனால் அவர்கள் வந்த வழியாகவே அவர்கள் திரும்பி சென்றார்கள். காரணம், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் சிலந்தி வீடு கட்டும். அன்பானவர்களே, அந்த கூட்டை கட்டும். அன்பானவர்களே, பாருங்க, ஆபத்தான நிலையில் இருந்த ஒரு வீரனுடைய உயிரை ஒரு சிலந்தியை கொண்டு தேவன் எவ்வளோ அற்புதமாய் பாதுகாத்தார் என்பதை பாருங்க. அதுபோலவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வரும்போது, பார்வோன் பிடியிலிருந்து அவன் விடுவித்து கொண்டு வரும்போது, அவர்களோட பார்வோன் சேனைகள் திடீரென்று அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். முன்னே அவர்களுக்கு செங்கடல், பின்னே அவர்களுக்கு பார்வோன் படை பலத்த சேனையாய் வருகிறது. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார். யாத்திராகமம் 14:21 வாசிக்கலாம். உன் கையில் இருக்கும் கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றை வீசச் செய்து சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்தார். பாருங்க, அந்த செங்கடல் 2ஆக பிரிகிறதற்கு முன்னாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த அந்த தூதனானவர் விலகி இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக நடக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருந்த அந்த மேகஸ்தம்பமும் விலகி அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக அவர்களுக்கு நடுவே நின்றது. அது எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ஒன்று சேராதபடிக்கு அது அவர்களை தடுத்து நிறுத்தியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இரவை வெளிச்சமாக மாற்றியது. ஆனால் எகிப்தியருக்கோ அது அந்தகாரமும் அது மேகமும் அந்தகாரவுமாக காணப்பட்டது. அன்பானவர்களே, நம் தேவன் எத்தனை அற்புதமானவர் என்று பாருங்கள். செங்கடலை 2ஆக பிரித்து வெட்டாந்தரை வழியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்போது அந்த எகிப்தியரின் இராணுவம் எல்லாம் உள்ளே வந்தபோது இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கரையை கடந்தார்கள். மீண்டும் மோசேயை பார்த்த அந்த ஆண்டவர் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டச் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பார்வோன் படை எல்லாமே கடலுக்குள் சமுத்திரத்தின் நடுவில் வந்தபோது மீண்டும் அந்த சமுத்திரம் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாரையும் அந்த செங்கடல் அழித்து போட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்மில் அநேகர் மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம். அநேகருக்கு திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பிள்ளை செல்வம் இல்லாத நிலையில் இருக்கலாம். வீடு வாசல் இல்லாத நிலையில் இருக்கலாம்.
கடன் சிறையில் அகப்பட்டிருக்கலாம், இப்படி எத்தனையோ பிரச்சனையில் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் நமது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சிலந்தியை கொண்டு ஒரு வீரனுடைய உயிரையே பாதுகாத்த ஆண்டவர், அவர் நம்மையும் கரம் பிடித்து பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். அவர் நம்மை மறந்து விடுகிற தேவனும் அல்ல, அவர் நம்மை கைவிடுகிற தேவனும் அல்ல. ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, கனடா தேசத்தில் ஒரு அனாதை சிறுவன் இருந்தான். அவனுக்கு உண்ண உணவோ